நாட்டு சேவலை இந்த மாதிரி ஒரு ரோமம் கூட இல்லாமல் நல்லா சுத்தமாக ரோமம் எல்லாம் பிடிங்கிடணும். சொல்லாங்களா கோழிக்கு மயிர் விடுங்க பணம், அது இதுதான். இந்த மாதிரி சுத்தமாக ஒரு சின்ன அந்த அரும்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோழி ரோமம் கூட இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக எல்லாமே கம்ப்ளீட்டாக ரோமெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டவ்லேயோ கேஸ் அடுப்புலையோ இல்லை விறகு அடுப்புலையோ நமக்கு எது வாய்ப்போ அந்த மாதிரி ஒரு அடுப்பில் கொஞ்சம் இலை சூடாக வச்சு இந்த மாதிரி வாட்டணும். அதாவது தோலில் வந்து லைட்டாக கருப்பிடிச்சா போதும். இந்த மாதிரி வாட்டி எடுத்துட்டோம்னா அந்த தோலில் உள்ள ஒரு சின்ன சின்ன அது சொல்லுவாங்க சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கும், அதெல்லாம் செத்துரும். இந்த மாதிரி தலையும் அதே மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு அதுபோக தோலும் கொஞ்சம் வரப்பாயிடும். இது வாட்டின உடனே இந்த காலில் உள்ள அந்த ஸ்னாம் மாதிரி இருக்கும், மேல் தோல் ஒன்று இருக்கும் காலில் பார்த்துக்கோங்க, அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக பச்சை தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் பொடி வச்சு நல்லா சுத்தமாக கோழியை வந்து ஃபுல்லாக விரைவி எடுத்துடணும். அப்படி எடுத்திங்கன்னா கோழி வந்து ரொம்ப நேரம் நம்ம ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்து அப்படியே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. அதுக்கப்புறமேல் நம்ம வீட்லேயோ இல்லை கடையிலையோ கொடுத்து இந்த மாதிரி கோழிக்குள்ள அந்த குடல் தேவையில்லாதெல்லாம் தூரம் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன துண்டுகளாக, குழம்புக்குன்னா சின்ன சின்ன துண்டாக எடுக்கணும். இல்லை பிரியாணி போட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பருந்துண்டாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் வந்து இதை குழம்பு நாட்டு சேவல் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் நாங்கள் பொடிசாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சுத்தமாக அலசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நமக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுக்கணும். கருவேப்பிலேருந்து தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய உள்ளி, தேங்காய் சில்லி, இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, கருவேப்பிலை முதற்கொண்டு எடுத்துகிட்டு எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்குமோ அதில் தேவையானது நமக்கு பிடிச்ச எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதும் கடுகு போடணும். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே பெரிய உள்ளியை வந்து கட் பண்ணி தாளிசத்துக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி போடணும். போட்டுட்டு அதோட பச்சை மிளகாயும் நல்லா கட் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமேல் தக்காளி பழத்தை பொடிசாக துண்டாக கட் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ஏலம் இதெல்லாம் ஒன்றா பொடிசாக முடுக்கி வச்ச மாதிரி வச்சுருந்து அதையும் அந்த மிக்சியோடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதங்க விடணும். இது நல்லா பொன்னிறமாக வதங்கின அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்து அதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடித்து அதையும் அந்த தக்காளி எல்லாமே மசாலா வதங்கல அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் வதக்கணும். கறி வெட்டக்கூடாது, இதில் மெயினாக தான். ஏன்னா ஏற்கனவே கோழியும் கறி இருக்கும். அப்புறம் தேங்காய் உள்ளி அரைச்சதை அந்த மசாலாவில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம பொடிசாக சுத்தமாக கட் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருந்த அந்த நாட்டு சேவல் கறி துண்டுகளை ஒன்றா இணைக்கணும். அந்த கொதிக்கிற பாத்திரத்தில் போட்டு திரும்பவும் நல்லா ஒரு கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையில்ல கறிக்கு தக்கன உப்பு. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன், எனக்கு அளவு தெரியாது. உங்களுக்கு அளவு தெரிஞ்சால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட சிக்கன் மசாலா சேர்த்துக்கணும் தேவையான அளவு. சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனோடனே திரும்ப அதுக்கப்புறம் ஒரு கொதித்தோடனே புதினா இலை ரொம்ப போடக்கூடாது. புதினா இலை ரொம்ப போட்டாலும் மனம் அதிகமாகிடும். அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து ரெண்டு இலை எடுத்து 2 கிளை எடுத்து அதில் உள்ள இலையெல்லாம் பொடிசாக கட் பண்ணி உள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா விரைவிக்கிறேன். இதை நல்லா விரைவிட்டாக்க ஒரு கொதிக்க விடணும் திரும்பவும். அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா புதினால வந்து நல்லா மசிஞ்சிடும். அந்த கொதிச்சு வர்ற சமயத்தில் வீட்டு மசாலா நமக்கு தேவையான அளவு வீட்டு மசாலா 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ கறிக்கு தக்கன. இப்போது 1 கிலோ கறி மேலே இருக்கும், அதனால் நான் 2.5 ஸ்பூனுக்கு பக்கம் வீட்டு மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா விரைவி விடணும். நல்லா கிளறி விட்டு திரும்ப அதையும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதிக்க விட்ட உடனே திரும்ப குழம்பு மிளகாய் மசாலா, அதாவது குழம்பு சில்லி பவுடர்னு சொல்லி இருக்கும், அதை வந்து
கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதில் வந்து சில்லி பவுடரும் சேர்த்துருப்பாங்க, காரம் வந்து ஜாஸ்தியாயிரும். அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும். இது வந்து போடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புக்கு போட்டாலும் சரி, கறி குழம்புக்கு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வைக்க தெரியாதவங்க வச்சா கூட நல்லா சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய பவுட்ரு தான் அந்த குழம்பு சில்லி மசாலா. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எடுத்து திரும்ப தாளிசத்துக்கு ரெடி பண்ணணும். எப்பயுமே ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து குழம்பு வச்சதுக்கப்புறம் தாளிக்கணும். அப்போ தான் மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொதிக்கிற எண்ணெயில் பெரிய உள்ளி பல்லாரியை போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு, இந்த மாதிரி கொதித்து வரும் பார்த்துக்கோங்க. நாட்டுச்சாவல் நல்லா கொதித்து வருது. வர்றப்போ அங்கே அந்த தாளிசமும் ரெடி ஆயிடும். அதில் கருவேப்பிலை, தேவையான கருவேப்பிலை போட்டு நல்லா புது நிறமாக, அதாவது மாநிறமாக சொல்லுவாங்கள்ல, பொன்னிறமாக வதக்கணும். ரொம்பையும் கருவேப்பிலை வந்து முருக விட்டுக்கூடாது. நல்லா வதங்கி எடுத்த உடனே நம்ம ஏற்கனவே கொதிச்சுருக்குல்ல நாட்டுச்சேவல், அந்த நாட்டுச்சேவல் குழம்புல இந்த தாளிசத்தை எடுத்து ஒன்றா சேர்த்துக்கிறணும். நல்லா வெந்துடணும். இந்த தாளிசம் வந்து நல்லா வேகணும் பார்த்துக்கோங்க. அதுக்காக கருவி விட்டுறக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சுக்கிருக்குல்ல, அந்த கொதிச்சுக்கிருக்கக்கூடிய நாட்டுச்சேவல் அந்த குழம்போட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். அதாவது தாளிசம் பண்ணிடணும். எல்லா குழம்பும் தாளிசம் பண்ணுறோம்ல, அதை மாதிரி இதையும் தாளிசம் பண்ணிடணும். இந்த மாதிரி தாளிசம் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை அடுத்தாப்புல அந்த நம்ம பெரிய பல்லாரி போட்டோம்னா அது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நார்மலாக வந்துடும். இல்லைன்னா நரிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பெரிய பல்லாரி. இப்போ வந்து தாளிசம் பண்ணி முடித்தோன்னே கொதிக்க விட்றோம். கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை இந்த கொதித்து வர்றப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க பார்த்துக்கோங்க. கொதிச்சோன்னே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையை நல்லா பொடி துண்டாக அரிஞ்சு வச்சு தண்ணியில் அலசி இந்த நாட்டுச்சேவல் குழம்போடு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான நாட்டுச்சேவல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.